ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன சோபாவாக காமிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி சோபாவை தான் க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விஷயம். கையே வைக்காமல் அழுக்கே தொடாமல் சூப்பரான முறையில் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் வீடியோட வந்திருக்கேன். பாருங்கள், கார்னரெல்லாம் வந்து அந்த சைட்லலாம் எவ்வளோ வந்து அழுக்கு வந்து சேர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தவொடனே முதல்ல உட்கார இடம் சோபாவாக தான் இருக்கும். அந்த சோபா வந்து நம்ம நீட்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உட்காரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி வந்து நல்ல வாசனையோட நம்ம சோபாவில் வந்து ஒரு அழுக்கே இல்லாமல் நம்ம எப்படி ஆக்கலாம், தூசி எல்லாத்தையும் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், சோபாவில் வந்து நிறைய அழுக்குகள் இருக்குது. இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குக்கர் மூடி தான் எடுத்திருக்கேன். சோபாவுக்கும் குக்கர் மூடிக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சோபா க்ளீன் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோடைய வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து வினிகர் வந்து ஊற்றிக்கிட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து 2 ட்ராப்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட வந்து கம்ஃபர்ட் இருந்தால் அது வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் கிளீனர் வந்து நான் வந்து ஒரு அரை மூடி வந்து எடுத்துக்கிட்டுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து காட்டன் கிளாத் இருந்தால் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா தண்ணி உருகிற கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை வந்து நான் தண்ணியில் வந்து முக்கிய வந்து எடுத்திருக்கேன். இப்போ முக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த குக்கரில் வந்து நல்லா அந்த விசில் வர்ற பகுதியில் வந்து முடிச்சு போடுற மாதிரி நீங்கள் வந்து முடிச்சு போட முடிஞ்சால் முடிச்சு போடுங்க. முடிச்சு போட முடியல அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைன்னா வந்து ஒரு நூலோ வச்சு நல்லா வந்து இறுக்கி வந்து கெட்டிக்கோங்க. கெட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரோட மூடி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே மேலே முடிஞ்சிடும். டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். சைடு ஓரங்களில் வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே முடிய போயிட்டு இந்த குக்கர் மூடி வரும். இல்லை உங்களுக்கு இது இப்போ உங்களுடைய சோபா சின்ன சோபா உங்களால் வந்து குக்கர் மூடியால் பண்ண முடியல அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஹாட் பாக்ஸ் மூடி இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது பிடிக்கிற மாதிரி மூடி இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து இதேமாரி துணியை இதில் கட்டி நீங்கள் வந்து உங்கள் சோபாவை க்ளீன் பண்ணால் நல்லாவே அழுக்கு போகும். அதே மாதிரி வந்து நம்ம கையே வைக்கல, நம்ம வந்து உள்ளே வந்து ஏதாவது பிள்ளைங்க குழந்தைங்களை வந்து உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட அதை நம்ம கையிட்டு விட்டு ஏதாவது வந்து கையில் கட் பண்ணுறதுக்கு பிறகு இதேமாரி நம்ம ஈஸியாக தேய்ச்சி உள்ளே என்ன டஸ்ட் இருந்தாலும் எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். ஒரு 5 செகண்ட் கூட இருக்காது. டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், சோபா வந்து நல்லாவே நீட்டாக க்ளீன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவை இதேமாரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சோபா வந்து நல்லா புதுசு போலவே இருக்கும். நல்லா நீட்டாக அழுக்கு டஸ்ட்டு சேராமல் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து க்ளீன் பண்ண அந்த துணியை கிளாத்தை பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரில, அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பராக அழுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணி இப்போ இது வெயிலில் காய போட்டுருங்க. நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கார்பெட் இருக்குது அப்படின்னா அந்த கார்பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய வீட்டில் வந்து கார்பெட் வாங்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணவே முடியாது, அது வெயிட்டாகவும் இருக்கும். நம்மளால் வந்து மிஷினில் போட்டும் துவைக்க முடியாது. மோஸ்ட்லி வந்து இதை க்ளீன் பண்ணதுக்குன்னு தனியாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாங்க. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கார்பெட் இருந்தாலும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நீங்கள் வந்து மாதக்கணக்கில் வச்சு மழை நேரத்தில் தான் இந்த கார்பெட்டை துவைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வாரம் வந்து ஈஸியான முறையில் கார்பெட்டை துவைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கார்பெட்டை வந்து ஒரு 2 பேர் வந்து உதறி எடுங்க. அதில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துடணும், நல்லா உதறணும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் சோடாவும் அதில் வந்து ஷாம்பு, நீங்கள் என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 2ஐயும் யூஸ் பண்ணிவிட்டு இதேமாரி வந்து ஒரு கிளாத்தை வச்சு புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்படியே வந்து தண்ணியோடு இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் வந்து நல்லா வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க, பெரிய கார்பெட்டாக இருந்ததுன்னா. ஏன்னா வந்து அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு சைடு மாற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு. கார்பெட்டை வந்து உதறி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தண்ணியில் முக்கி வச்சுருக்கிற அந்த கிளாத்தை வந்து உங்ககிட்ட ஹாட் பாக்ஸோட மூடி இருந்தால் அதில் வந்து நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதேமாரி வந்து ஒவ்வொரு இடமா வந்து கார்பெட்டை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிங் சோடா எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஷாம்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாவே வந்து அழுக்கு வந்து போகும். கொஞ்சம் கரைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக தேய்ங்க. இப்போ எதனால் வந்து நம்ம இப்படி
ஹாட் பாக்ஸோட மூடியை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு இந்த ஈவனாக தேய்க்கலாம். அதுக்கு தான். இல்லை உங்களுக்கு அது வந்து வசதியே இல்லை அப்படின்னா இந்த சாதாரண கிளாத்தை வச்சு நல்லா வந்து தண்ணியை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைகளாலவே வந்து நல்லா தேய்ச்சி விடலாம். இப்படி தேய்க்கும் போது வந்து அந்த அழுக்கு எல்லாமே வந்து வெளியேறிடும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம தூசியை வந்து நல்லா வந்து உதறின உடனே அதில் வந்து தூசி எதுவுமே இருக்காது, அழுக்கு மட்டும்தான் இருக்கும். இதேமாரி நம்ம க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக அழுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அழுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து தேய்ச்சி விடுங்க. இல்லையா அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஷாம்பை போட்டு கொஞ்சோண்டு வந்து இந்த கிளாத்தை வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சுத்தமாக வந்து போயிடும். கார்பெட் வந்து இப்படி நம்மளால் துவைக்க முடியாதனால நிறைய வீட்டில் இந்த கார்பெட்டை வாங்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து இப்படி வாங்கி வச்சாலுமே வந்து நிறைய பேர் துவைக்கவே மாட்டாங்க. அதில் வந்து அவ்வளோ அழுக்கு சேர்ந்து போயிருக்கும். இதில் தான் குழந்தைங்க உட்காருவாங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க, எல்லா வேலையுமே குழந்தைங்க பார்ப்பாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கே தெரியாது இதில் இவ்வளோ அழுக்கு இருக்கான்னு. ஆனால் மழை நேரத்தில் தான் அந்த கார்பெட்லாம் துவைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கனால மழையை நனைய போட்டு அப்படி காய வச்சு எடுப்போம். இனிமேல் வந்து இதேமாரி முறையில் நீங்கள் வந்து கார்பெட்டை வந்து வாரம் வந்து க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சுத்தமாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், எந்த ஒரு டஸ்ட்டே இருக்காது, பார்த்தாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்படி விடாப்பிரியான ஒரு கரைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு ஷாம்பு இல்லைன்னா பேக்கிங் சோடா இதை போட்டு லைட்டாக வந்து இதேமாரி வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த கரைகளும் வந்து சுத்தமாக போயிடும். கண்டிப்பாக வந்து கார்பெட் வந்து இனிமேல் வாங்காமல் இருக்காதீங்க. கார்பெட் வந்து வாங்குறது நம்மளுக்கு நல்லது தான். அப்படி வாங்கினாலும் இந்த முறையில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்பெட்டை துவைக்கணும்னு அந்த எந்த ஒரு அவசியமே இருக்காது. நல்லாவே நான் வந்து கார்பெட் வந்து ஒரு சைடு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி வச்சு துடைக்க அந்த கலரே வந்து எப்படி மாறுது பாருங்கள். இதை மிஷினில் நம்ம போட முடியாது. ஏன்னா மிஷினில் போட்டு நான் துவைச்சோம் அப்படின்னா அந்த நூலெல்லாம் வந்து நாள் ஆக அப்படியே வெளியே வந்துடும். அதனால் நம்மளுக்கு வந்து கார்பெட் வேஸ்ட் ஆகிரும். இந்த முறையில் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஈஸியாக துடைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டைமும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாகவும் அந்த கார்பெட் கிட்ட வந்தாவே நான் அந்த ஷாம்போட ஸ்மெல்லும் நல்லாவே மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லாவே க்ளீன் பண்ண ஆயிடுச்சு, சுத்தமாக இருக்குது. இப்போ ஃபேனுக்கு அடியில் கொஞ்சம் நேரம் வந்து கார்பெட்டை போட்டிங்கன்னா அந்த ஈரம் எல்லாமே வந்து காஞ்சிரும். அது இல்லை உங்களால் வந்து டைரக்ட் சன்லைட்டில் போட முடிஞ்சாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இதேமாரி மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இன்னொரு சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.